அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற வீடியோ தி டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஷேக்ஸ்பியருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே. நமக்கு யாராவது தீங்கு விளைவிச்சாங்க அப்படின்னா அவங்கள நாம் தண்டிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. சில சந்தர்ப்பங்களை பொறுத்து நாம் அவங்கள மன்னிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு தீமோட எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த டெம்பஸ்ட். ஷேக்ஸ்பியர்னுடைய ஃபேமஸான லாஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரூப்பில் இருக்குது இந்த டெம்பஸ்ட். இதனுடைய ஜானர் பார்த்திங்கன்னா இது ஒரு ரொமான்டிக் காமெடி. தன்னுடைய சொந்த சகோதரனால் ஏமாற்றப்பட்டு நாடு கடத்தப்படுறாரு இந்த கதையினுடைய முக்கியமான கேரக்டர் ப்ராஸ்பெரோ. அண்ட் அதுக்கப்புறமா என்ன நடந்தது, அவர் திரும்பியும் நாட்டுக்கு போனாரா அப்படிங்கிறது தான் இந்த பிளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியினுடைய முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ராஸ்பெரோ, டியூக் ஆஃப் மிலன், அவருடைய பொண்ணு மிராண்டா, அண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிட். யாருடைய கண்ணுக்கும் இது ஏரியல் தெரியாது, பட் ப்ராஸ்பெரோ தான் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அண்ட் கேலிபன் அதே மாதிரி தான் ப்ராஸ்பெரோவுக்கு ஒரு அடிமையாக தான் இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர். அண்ட் ஆலன்சோ கிங் ஆஃப் நேபிள்ஸ், செபாஸ்டியன் ஆலன்சோஸ் பிரதர். ஆண்டனியோ ப்ராஸ்பெரோவனுடைய பிரதர். இவர் தான் என்னென்னா ப்ராஸ்பெரோவை அந்த நாட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு மிலனுடைய டியூக்காக மாறியிருப்பார். அண்ட் ஃபெர்டினண்ட் ஆலன்சோவனுடைய பையன். கான்சாலோ இவர் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனியோ அண்ட் ஆலன்சோ கூட்டத்திலேயே ஒரு நேர்மையான ஒரு கவுன்சிலராக இருப்பார். அண்ட் ப்ராஸ்பெரோ நாடு கடத்தப்படும் போது அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் போட்டில் யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சு கொடுப்பாரு. அண்டு ஃப்ரான்சிஸ்கோ ஆலன்சோ கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லார்ட் இவர். அண்டு ட்ரின்குலோ கிங்கினுடைய ஒரு ஜெஸ்டர். ஸ்டிஃபானோ கிங்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பட்லர். எப்பொழுதுமே இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த பிளே எப்படி தொடங்கும் அப்படின்னா, ஒரு நாள் இரவு கடலில் ரொம்ப புயல் காற்று அடிச்சிட்ருக்கும். அந்த சமயத்தில் ஆலன்சோ கிங் ஆஃப் நேபிள், அவருடைய சகோதரர் செபாஸ்டின், ஃபெர்டினண்ட் யாருன்னா அந்த ஆலன்சோவுடைய பையன், அப்புறம் கான்சாலோ அந்த ஆலன்சோவுடைய ஒரு கவுன்சிலர், அண்ட் ஆண்டனியோ டியூக் ஆஃப் மிலன் எல்லாரும் பயணிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் புயல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களால சர்வே பண்ண முடியாது. போட் போய் ஒரு பாறையில் மோதிரும். அண்ட் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலுக்குள்ளே சாடிடுவாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஒரு ஐலாண்ட்லேருந்து நம்ம கதையினுடைய முக்கியமான கேரக்டர் ப்ராஸ்பெரோ அண்ட் அவருடைய பொன் மிராண்டா 2 பேரும் இந்த காட்சியை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ தான் நமக்கு புரிய வரும், இந்த புயல் எல்லாமே செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது. யாரால் அப்படின்னா ப்ராஸ்பெரோ அப்படிங்கிற மனிதரால் ஏற்படுத்தப்பட்டது. ஏன் அவர் இவங்களுக்கு துன்பம் விளைவிச்சார், அதுதான் மீதி இருக்கக்கூடிய இந்த கதை. ப்ராஸ்பெரோவுடைய ஒரு அடிமையான ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஏரியல். இந்த ஏரியல் தான் இந்த ஸ்ட்ரோமை வர வச்சுருக்கும். அண்ட் ஸ்ட்ரோம் சமயத்தில் ஃப்ளேம் மாதிரி தன்னை உருமாற்றிட்டு போய் அவங்கள பயமுறுத்தி அவங்கள கடலுக்குள்ளே சாட செய்திருக்கும். இப்படி கடலில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலன்சோ, செபாஸ்டியன் எல்லாம் பார்த்து மிராண்டா ரொம்ப பிட்டியாக ஃபீல் பண்ணி தன்னுடைய தந்தையார்ட்ட சொல்லுவாங்க, பாவம் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ராஸ்பெரோ, இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, நான் யாரையுமே ரொம்ப காயப்படுத்த மாட்டேன், சும்மா பயமுறுத்தி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பார். அண்ட் மிராண்டாக்கு அவங்களுடைய 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை ப்ராஸ்பெரோ இப்போ சொல்கிறாரு. அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ப்ராஸ்பெரோ டியூக் ஆஃப் மிலனாக இருந்திருப்பார். அந்த டியூக் ஆஃப் மிலன் அப்படிங்கிற பதவியில் இருந்துட்டு இவர் மேஜிக் அப்படிங்கிற ஏரியாவில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எப்பவும் புத்தகம் கையுமாக தான் இருப்பார். இதை பார்த்த இவருடைய சகோதரர் ஆண்டனியோ டியூக் ஆஃப் மிலன் அப்படிங்கிற பதவிக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டு ப்ராஸ்பெரோவையும் ப்ராஸ்பெரோவுடைய சின்ன பொண்ணாக இருந்த மிராண்டாவையும் நாட்டை விட்ட பேனிஷ் பண்ணுறாரு. அப்போது இவங்க 2 பேரையும் ஒரு போட்டில் ஏற்றி கண்காணாத இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் கான்சாலோ
கேன்சாலோ என்ன பண்ணுவார்னா இவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஃபுட்டும் கொஞ்சம் துணியும் அந்த போட்டில் வச்சு விடுவார். இந்த ஃப்ளாஷ்பேக் முடியும் முன்னாடியே தன்னுடைய மாய சக்தியால் மிராண்டாவை தூங்க வச்சுருப்பார் ப்ராஸ்பரோ. அப்புறமா ஏரியல்கிட்ட நடந்ததெல்லாம் கேட்டு விசாரித்து வச்சுருப்பாரு. அண்ட் ஏரியல் என்ன கேட்கும்னா, எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே ப்ராஸ்பரோ ஏரியல் கிட்ட சொல்லுவார், நீ உன்னுடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சிப்பார். நான் இந்த ஐலாண்டுக்கு வரும் பொழுது உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது? நீ சைக்ரஸ் அப்படிங்கிற ஒரு லேடி கிட்ட, ஒரு விச், ஒரு சூனியக்காரிக்கிட்ட மாட்டியிருந்த. அவள் உன்னை ஒரு பைன் ட்ரீயில் வச்சு முடிஞ்சு வச்சுருந்தா. நான் தான் உன்னை வந்து விடுவிச்சேன். நீ அப்போ எனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்த? எப்போவுமே எனக்கு உண்மையாக இருக்கிறத கொடுத்த இல்லையா? அதே மாதிரி நீ எனக்கு இன்னும் உண்மையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏரியிலும் தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு, நான் உங்களுக்கு எப்போவும் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடும். அண்ட் அதுக்கப்புறமா மிராண்டாவும் ப்ராஸ்பரோவும் கேலிபன் அப்படிங்கிற மான்ஸ்டரை பார்க்குறதுக்கு போவாங்க. இது யார்னா, இந்த சைக்கரோஸனுடைய பையன் தான் இந்த கேலிபன். கேலிபனுக்கு ப்ராஸ்பரோ மேலே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய லேண்டில் நீ வந்து எங்களை அடக்கி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ப்ராஸ்பரோ கேலிபனை ஓரளவுக்கு நல்லபடியாக தான் ட்ரீட் பண்ணுவார். தொடக்க காலத்தில் நல்லபடியாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்த ப்ராஸ்பரோ கேலிபன் ஒரு வாட்டி மிராண்டாவை அட்டாக் பண்ணுறதுக்கு, தட் மீன்ஸ் ரேப் பண்ணுறதுக்காக அட்டம் பண்ணதுனால அந்த கேலிபனுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்டை கொடுத்து வச்சுருப்பார். கேலிபனுக்கு ஃபயர்வுட் கலெக்ட் பண்ணக்கூடிய வேலையை கொடுத்துருப்பாரு ப்ராஸ்பரோ. அண்ட் இன்னொரு பக்கம் ஷிப் ரெக் ஆகி அதுலேருந்து கீழே விழுந்த எல்லாருமே ஒரு ஐலாண்டை நோக்கி போயிட்டுருப்பாங்க, எக்ஸப்ட் ஃபெர்டினண்ட். ஃபெர்டினண்ட் என்ன பண்ணுவான்னா, ஏரியலினுடைய வேலையினால் ப்ராஸ்பரோ இருக்கக்கூடிய ஐலாண்டை நோக்கி போயிட்டே இருப்பார். ஆலன்சோ, செபாஸ்டியன், கான்சாலோ அண்ட் ஆண்டனியோ மற்றும் இன்னும் இருக்கக்கூடிய மீதி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐலாண்டுக்கும் அண்ட் ஃபெர்டினண்ட் ப்ராஸ்பரோவுடைய ஐலாண்டுக்கும் வந்துட்டு இருப்பாங்க. தொடக்கத்தில் ப்ராஸ்பரோவை எதிர்க்க நிற்கக்கூடிய ஃபெர்டினண்ட் கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய ஆழ்மைக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்க சம்மதிப்பார். அண்ட் மிராண்டாவை ஃபர்ஸ்ட் டைம் இவர் பார்க்கும்போது போத் ஆஃப் தம் ஃபெல் இன் லவ். அடுத்த ஆக்ட் இன்னொரு ஐலாண்டில் மூவ் ஆகுது. அங்கே ஆலன்சோ வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். தன்னுடைய பையன் ஃபெர்டினண்ட் எங்கே போனானே தெரியல, அவன் பெரும்பாலும் என்ன பண்ணியிருப்பான், அந்த கடலில் மூழ்கி இறந்துருப்பான் அப்படின்னு திங்க் பண்ணி வருத்தப்பட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய கவுன்சிலரான கான்சாலோ வந்து கொஞ்சம் அவரை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து ஆண்டனியோவும் இந்த மன்னருடைய சகோதரனான செபாஸ்டியனும் மார்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே ஆலன்சோவுக்கு என்னதுன்னா, பொண்ணை வந்து ஆஃப்ரிக்கனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த பொண்ணும் அவருக்கு இல்லை, இப்போ பையனும் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும். அண்டு கான்சாலோ தன்னுடைய பதவிக்கு ஏற்றபடி ரொம்ப நேர்மையாக உண்மையாக ஆலன்சோ கிட்ட நடந்துப்பார். இந்த சமயத்தில் ஏரியல் அங்கே வந்து ஆலன்சோ அண்ட் கான்சாலோ இருவரையும் தூங்க வச்சிரும். சேம் டைம் ஆண்டனி ஒரு கன்னிங் பிளான் போடுவான். என்னென்னா, ப்ராஸ்பரோவை நாடு கடத்தி ஆண்டனியோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆலன்சோ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதுக்காக ஆண்டனியோ ஒரு பெரும் தொகையை ஆலன்சோவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆண்டனியோ ரொம்ப அழகாக பிளான் பண்ணி செபாஸ்டியனை கூப்பிட்டு சொல்கிறான், செபாஸ்டியன், நீ உங்கள் சகோதரன் ஆலன்சோவை கொன்னுட்டு நீ வந்து நேபிள்ஸினுடைய மன்னனாக மாறிடு. முதல்ல வந்து செபாஸ்டியன் இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பார். பட் அந்த பேராசையினால் செபாஸ்டியன் கடைசியை ஒத்துக்கிட்டு ஆலன்சோவை கொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆண்டனியோ அண்ட் செபாஸ்டியன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழை உருவி ஆலன்சோவையும் கான்சாலோவையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது ஏரியல் இருவரையும் தூக்கத்திலேருந்து எழுப்பி விட்டுரும். ஸோ அதிர்ச்சி அடைந்த இருவரும், எதுக்காக நீங்கள் வாழை உருவுனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அது ஏதாவது அனிமல்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடும், அதனால நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம் அப்படின்னு சமாளித்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க ரெண்டு பேரும். இன்னொரு பக்கம் கேலிபன் நிறைய காமெடியான செயல்களை பண்ணிக்கிட்டு இருப்பார். கேலிபன் ப்ராஸ்பரோவுக்கு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தனக்கு வேறு ஏதாவது எஜமான் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரென்குலோ அந்த பக்கமாக வருவார். ட்ரென்குலோவை கண்டு பயந்து, இது ப்ராஸ்பரோ அனுப்புன ஸ்ப்ரிட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கேலிபன் பயந்து ஒளிஞ்சு போயிருப்பார். அண்ட் ஸ்டிஃபானோ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸை கேலிபன் வாயில் ஊற்றி விட்ருவார். ஸோ கடைசியாக கேலிபன் என்ன திங்க் பண்ணுவார்னா, ஸ்டிஃபானோ தான் ப்ராஸ்பரோவை எதுக்கிறதுக்கு கரெக்டான ஆள், ஹீ இஸ் லைக் எ காட் அப்படின்னு ஃபீல் பண்ணி கேலிபன் ஸ்டிஃபானோவுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ
அதெல்லாம் இந்த ஐலாண்ட்லேருந்து நான் கொண்டு வரேன், நல்ல பழங்கள் கொண்டு வரேன், நல்ல சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு ரீப்ளையாக ஒன்று பண்ணணும். அண்ட் இங்கே ப்ராஸ்பரோன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை நீங்கள் அழிக்கணும். அழித்து அவனுடைய பொண்ணு மிராண்டாவை நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டிஃபானோ ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட் ஆக்ட் ப்ராஸ்பரோவுடைய செல் கிட்ட மூவ் ஆகுது. அங்கே ஃபர்டினண்ட் வந்து விறகுகளை எடுத்து அடுக்கிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டுருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஒர்க் பண்ணுறத பார்த்த மிராண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயையோ நம்ம லவ்வர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுனால அந்த கஷ்டத்தில் இவங்களும் போய் பங்கெடுத்துக்கிறாங்க. தட் மீன்ஸ் மிராண்டா வந்து ஃபர்டினண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்த ஃபர்டினண்டுக்கு புதிய ஒரு எனர்ஜி வருது. அவன் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், மிராண்டாவை ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறான். அண்ட் அவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணுவேன், மேரேஜ் பண்ணி என்னுடைய இளவரசியாக நீ தான் வரப்போகிற அப்படிங்கிறத ஷுவர் பண்ணுவான். மிராண்டா இதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா, அழுதுகிட்டு சொல்லுவா, எனக்கு உங்களை மேரேஜ் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, நான் உங்கள் மெய்டாவது மாறிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க லவ் மேக்கிங் இருக்கும். அண்ட் இன்விசிபிளாக இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ப்ராஸ்பரோ கண் கலங்கி நிற்பார். ஏன்னா இந்த ஒரு நல்ல லவ்வுக்காக தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், தன்னுடைய பொண்ணு நல்ல இடத்துல தான் போய் வாழ போகிறா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். அடுத்தபடியாக சீன் எங்கே மூவ் ஆகும்னா, ஸ்டிஃபானோ, ட்ரிங்குலோ அண்ட் கேலிபன் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து கேலிபன் சொல்கிறான் ஸ்டிஃபானோ கிட்ட, இது சரியான தருணம், ப்ராஸ்பரோ தூங்கிக்கிட்டு இருக்கார், நீங்கள் நேராக ப்ராஸ்பரோ வீட்டுக்கு போங்க, அங்கே ஒரு மேஜிக் புக் இருக்கும், அதை நீங்கள் திருடிக்கிட்டு ப்ராஸ்பரோவை கொண்டுருங்க, உடனடியாக நாம் யாரை மேரேஜ் பண்ணிடலாம், மிராண்டாவை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆசை வார்த்தைகளை சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் ஏரியல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்விசிபிளாகவே இருந்து. அண்ட் ஏரியல் சின்ன ஒரு பாட்டு பாடும் யாருக்கும் தெரியாமல். தட் மீன்ஸ் சவுண்டு மட்டும் கேட்கும், ஆள் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த சவுண்டை மட்டும் கேட்டோன்னா ஸ்டிஃபானோ அண்ட் ட்ரிங்கோலோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க. பட் கேலிபனுக்கு தெரியும் இதெல்லாம் இந்த ஐலாண்டில் ரொம்ப ரொம்ப சகஜம் அப்படிங்கிறது. அண்ட் ஏரியல் அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக லீவ் பண்ணி உடனடியாக மாஸ்டர் கிட்ட போய், தட் மீன்ஸ் ப்ராஸ்பரோ கிட்ட போய் கேலிபனுடைய திட்டத்தை உடனடியாக சொல்லும். அடுத்த சீன் ஆலன்சோ அண்ட் அவங்களுடைய பார்ட்டியை நோக்கி நகரும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டனியோ அண்ட் செபாஸ்டின் வந்து ஆலன்சோ அண்ட் கான்சாலோவை கொல்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இரவு சமயம் வந்து எல்லாரும் சாப்பிட தொடங்குவாங்க. அப்போ ஏரியல் அங்கே அப்பியர் ஆகும். அகெயின் இன்விசிபிளாக தான் அங்கே அப்பியர் ஆகி ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த தண்டரிங் சவுண்ட்லேருந்து ஏரியல் பேசும், நீங்கள் யாருக்கு அகெயின்ஸ்டாக பாவம் பண்ணியிருக்கீங்க, ப்ராஸ்பரோவுக்கு அகெயின்ஸ்டாக பாவம் பண்ணியிருக்கீங்க, அந்த பாவத்தினுடைய பலனை தான் நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஆலன்சோ அண்ட் ஆண்டனியோவுக்கு தெரிவிக்கும். ஸோ அப்போ தான் ஆலன்சோவுக்கு புரிய வரும், நாம் ப்ராஸ்பரோவுக்கு செய்த பாவத்தினால தான் நம்மளுடைய பையன் நம்மளை விட்டு போயிட்டான். அண்ட் மோரோவர் ஏரியல் நிறைய வடிவங்களை எடுத்து அங்கே இருக்கக்கூடியவங்களை பயமுறுத்திட்டு வரும். அடுத்தபடியாக சீன் எப்படி மூவ் ஆகும்னா, ப்ராஸ்பரோ ஃபர்டினண்ட் மேலே முழு நம்பிக்கை வச்சுருப்பார். ஏன்னா கொஞ்ச நாள் அவனை அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இவருக்கு வந்து புரிய வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுறாருனா, ஃபர்டினண்ட்டுக்கு மிராண்டாவை மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்தோன்னா ஃபர்டினண்டை கூப்பிட்டு மிராண்டாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இவங்களும் மாறி மாறி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா, ஏரியல்கிட்ட சொல்லுவார், நீ வந்து ஒரு நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ண, யாருடைய நாடகம்னா த மாஸ்க் ஆஃப் ஜூனோ, அதுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா ஏரியலும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அப்போது மாஸ்க் தொடங்குது, அந்த ஷோ தொடங்குது. ஷோனுடைய தொடக்கத்தில் வரக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அப்படிங்கிறவங்க. யாருன்னா ஜூனோவுடைய மெசஞ்சர். இப்படி ஒவ்வொருத்தராக வராங்க. அடுத்தபடியாக செரஸ் வர்றாங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லவ் கப்புள்ஸை வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க, ப்ளஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலாக ப்ராஸ்பரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியிருக்கும். அதனால் என்னென்னா ஷோவை பாதியிலேயே கேன்சல் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு கேலிபனுடைய பிளானை போய் பார்க்கணும், அவன் என்ன சதி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருந்ததுனால ஷோவை பகுதியிலே கேன்சல் பண்ணிடுவார். ஸோ அவர் ஃபர்டினண்ட்டை சொல்லுவார், இந்த ஷோ மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும், ஒரு இல்யூஷன், உடனடியாக காணாமல் போயிடும். நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ட்ரீமோட ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்கோம். இதில் ஸ்லீப் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா டெத் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கேலிபனை பார்க்குறதுக்காக கிளம்பிடுவார். அதுக்கு முன்னாடி ஏரியல் என்ன பண்ணுவான்னா கேலிபன் அண்ட் அதுக்கு கூட இருக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு தான் வருவான். கேலிபன், ட்ரின்குலா அண்ட் ஸ்டிஃபானோ 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஸ்பரோவுடைய இடத்துக்கு வருவாங்க. கேலிபன் சொல்லுவான், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அவரை மர்டர் பண்ணிடுங்க, ப்ராஸ்பரோவை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு அதுக்கு மாறாக என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு விலை கூடின ஒரு மெட்டீரியல் துணி இருக்கும். அந்த கார்மெண்ட்டுக்கு வேண்டி இவனுக்கு 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. கேலிபன் சொல்லுவான், அட பாவியில் இதை விடுங்க, இதை விடுத்துட்டு போய் ப்ராஸ்பரோவை கொலை பண்ணுங்கன்னு சொன்னால் இவனுக்கு கேட்கவே மாட்டான். ஃபைனலாக என்ன பண்ணுவார்னா ப்ராஸ்பரோ தன்னுடைய ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் டாக் உருவம் மாதிரி மாற்றி என்ன பண்ணுவார்னா இவங்க 3 பேரையும் துரத்தி அடிச்சிருவார் அந்த இடத்த விட்டு. இந்த பிளேயினுடைய கடைசி ஆக்ட் ரொம்ப நல்லபடியாக முடியும். அதாவது இந்த சீனில் என்ன ஆகும்னா ப்ராஸ்பரோவுடைய எனிமீஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை ஏரியல் வந்து சொல்லுவார். அதெல்லாம் ஏரியல் கிட்ட இவர் திரும்பி கொடுக்கக்கூடிய ரீப்ளை எப்படி இருக்கும்னா, என்னுடைய எனிமீஸை ரொம்ப கஷ்டப்படுத்து நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்கிறாரு. த ரேரர் ஆக்ஷன் இஸ் இன் வர்ச்சியூ தேன் இன் வெஞ்சன்ஸ். வெஞ்சன்ஸை விட ரொம்ப ஒழுக்கமான விஷயம் எதுன்னா வெர்ச்சுவில் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா மக்களையும், அதாவது எல்லா எனிமீஸையும் இவர் மன்னிச்சு விட்டுறாரு. அண்ட் தன்னுடைய எல்லா மேஜிக்கல் பவர்ஸையும் இதோட விட்டுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அந்த மந்திரக்கோலை பூமியிலையும் அண்ட் அந்த மந்திர புத்தகத்தை ஓஷன்லையும் தூக்கி எறிகிறதுக்கு, தட் மீன்ஸ் புதைக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகுறாரு. அண்ட் ஃபைனலாக ஏரியல் அண்ட் கேலிபன் இவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுதுன்னா, அவர் அந்த ஐலாண்டை விட்டு கிளம்ப முன்னாடியே ஏரியலை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவார். ஆனால் கேலிபனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கேலிபன் கிட்ட கொஞ்சம் நிதானத்தை இவர் இழந்துடுவார். ஏன்னா கேலிபன் கடைசியாக இவரை கொல்றதுக்காக சதி பண்ணுவான். ஆனால் ஃபைனலாக கேலிபனும் விடுபடுவான் அவர்கிட்டருந்து. அண்ட் மிலனுக்கு ஷிப் போகும். மிலனில் வச்சு ஃபர்டினண்ட் அண்ட் மிராண்டா இருவருக்கும் திருமணம் நடக்கும். அதோட இந்த பிளே எண்டுக்கு வரும். ஸோ இதன் மூலமாக ஷேக்ஸ்பியர் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நமக்கு நம்ம சொந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஏதாவது தீமை பண்ணியிருந்தால் அவங்களுக்கு நம்ம திருப்பி வெஞ்சன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம வெர்ச்சுவை கடைப்பிடிச்சாலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லி இந்த பிளேயை முடிக்கிறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.